நேரத்தில் அப்படியே வாயை திறந்து நம்ம என்ன செய்வோம்? ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்றைக்கும் எங்களோடு கூட இடைப்படுவீராக, பேசுவீராக. பேசுகிற எங்களுக்கும் பிரயோஜனம் உண்டாக, கேட்கிற யாவருக்கும் பிரயோஜனம் உண்டாக. கேட்கிற யாரானாலும் அவளுக்குள்ளாக பலன் உண்டாக. என்னால் உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசு வருஷங்கள் விருத்தியாகும் என்கிற வாக்கின்படி தேவன் ஒவ்வொருவரையும் நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆதியாகமம் 25:7 நாம் தியானிச்சுட்டு வரோம். ஆபிரகாம் உயிரோடு இருந்த ஆயுசு நாட்கள் 175 வருஷம் என்பதை ஆக பூரண வயதுள்ளவர்கள் வேதாகமத்தில் வாழ்ந்தவளை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். அதில் பொதுவாக முற்பிதாக்கள்னு சொல்லக்கூடிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு தான் முற்பிதாக்கள். நம்ம முதல் வாரத்தில் ஆபிரகாமை குறித்து நாம் தியானித்தோம். 175 வயது வரையும் அவன் வாழ்ந்தான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. வாழ்ந்ததுக்கு என்ன காரணம் என்பதையும் வேதத்தில் கற்றுக்கொண்டோம். தன் மகனாகிய வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாகிய ஈசாக்கு அந்த 5 வருடத்திற்கு அதிகமாக 180 வயது வரையும் அவனும் வாழ்ந்தான். அவன் வாழ்ந்ததற்கு அவன் என்னென்ன செய்தான் என்று நாம் பார்த்தோம். இன்றைக்கு யாக்கோபு, முதிர்ந்த வயதுள்ள யாக்கோபு என்கிற தலைப்பில் தான் நம்ம செய்தியாக வேத தியானமாய் நாம் கேட்க போகிறோம். யாக்கோபுடைய வயது 147 என்று சொல்லப்படுகிறது. அவன் தன் தேவன் அழைத்த இடத்துல இருக்கும்போது 130 வயது வரையும் வாழ்ந்தான். அதற்கு பின்பு அவனுடைய 17 வருடங்கள் அவனை எகிப்திலே அவன் 15 வருடமாக அவன் வாழ்ந்தான் என்று வேதாகமத்திலே நாம் வாசிக்க முடிகிறது. தேவன் நல்லவர். ஆதியாகம புத்தகத்தில் 47ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தையும் 28ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. யாக்கோபு, நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள். ஆமாம், அப்படி தேவன் அழைப்பில் அவங்க அங்கெல்லாம் போனான் இல்லையா, அதில் அந்த சஞ்சரித்த நாட்கள் 130 வருஷம். என் ஆயுசு நாட்கள் கொஞ்சமும் சஞ்சலம் உள்ளதாக இருக்கிறது. அவைகள் பரதேசிகளாய் சஞ்சரித்த எட்டலைங்கிறான். என் வயசு 130, ஆனால் பிதாக்களுடைய அந்த வயசுக்கு எட்டலை. ஏன்னா அவருடைய தகப்பனார் 180 வயது, அவங்க தாத்தா 175 வயதான எட்டலை. அதில் 28ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது வாசிங்க. யாக்கோபு எகிப்து தேசத்தில் 17 வருஷம் இருந்தான். யாக்கோபுடைய ஆயுசு நாட்கள் 147 வருஷம் என்று சொல்லப்படுகிறது. ஆக ஆபிரகாம் 100வது வயதில் தான் யாரை பெற்றான்? அங்கே ஈசாக்கை பெற்றான். ஈசாக்கு எப்போ கல்யாணம் ஆச்சுன்னா 40வது வயதில் தான் கல்யாணம் ஆச்சு. இந்த பகுதி வரும்போது நம்ம பார்க்கணும். ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள் பிறந்தது. யாக்கோபு ஏசாவும் 60வது வயதில் தான் அந்த 2 பிள்ளைகள் பிறந்தாங்க. இங்கே ஒரு காரியத்தை நாம் பார்க்க வேண்டும். ஒரு வேளை எகிப்தில் அந்த 130 வருஷம் தாண்டி 16 வருஷம் இருந்தான் அல்லது 18 வருஷம் இருந்தான் என்று கூட தேவனால் செய்திருக்க முடியும். ஆனால் அந்த குறிப்பாக அந்த 17 வருஷம் சொல்கிறார். நான் அதை சிந்தித்தேன். அப்போ ஏன் இந்த எகிப்திலிருந்து அந்த எக்ஸ்ட்ரா ஒரு 17 வருஷம் கொடுத்தார் என்பதை சிந்திக்கும் போது
17 வருடம் வரையும் யோசேப்பு தன் வீட்டிலே இருந்தான். அல்லேலூயா. எங்கே இருந்தான்? 17 வயது வரையும் இருந்தான். தகப்பனுடைய பார்வையில் அவன் காணப்படாமல் போனால் மரித்து போனான் என்கிற அந்த செய்தி தான் அந்த 130 வயது வரையும் இருந்தது. ஆனால் சகோதரர்களுக்கு தெரியும் அவன் மரிக்கவில்லை என்பது நல்லா தெரியும். அதற்காக என்னவோ தேவன் என்ன செய்தாரன்னு அந்த யாக்கோபினுடைய அந்த ஈசாக்கினுடைய 17 வயதில் காணாமல் போனால் அதுக்கு பின்பு 13 வருஷங்கள் எகிப்தில் பல பாடுகள் நடுவில் 30வது வயதில் உயர்த்தப்பட்டான் அவனுடைய ஈசாக்கு என்பதை நமக்கு நல்லா தெரியும். யோசேப்பினுடைய அந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில் நடந்தது. அதற்காக என்னன்னு தெரியல, மீண்டும் தேவன் எகிப்து தேசத்தில் யாக்கோபு ஈசாக்கு அல்லது இந்த யோசேப்பு தன்னுடைய வீட்டில் வாழ்ந்த அந்த 17 வருடங்களை கூட்டி கொடுத்து யோசேப்போடு கூட அந்த 17 வருடங்கள் ஜீவித்து அவருடைய பிள்ளைகளை பார்த்து ஆசீர்வதிக்கும்படியாக எகிப்து தேசத்தில் தேவன் அதை நினைத்தோ 17 வருடங்கள் அந்த யாக்கோபுக்கு கூட்டி கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. ஆக யாக்கோபுடைய வயது 147 வயது வரையும் அவன் ஜீவனோடு இருந்தான். இந்த யாக்கோபுடைய ஜீவிதத்தை பார்த்தீங்கன்னா அதுவரையும் காத்தது யாருன்னா தேவனாகிய கர்த்தர் தான். ஏன்னா அவர்கள் கர்ப்பம் தரிக்கும் போது, ரெபேக்காள் கர்ப்பம் தரிக்கும் போது கர்ப்பத்தில் ஒவ்வொரு குழந்தை மோதினது என்று எழுதப்பட்டிருக்கு. இப்போவே எப்படின்னா எப்படி ஆகும் என்று அங்கே சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை கூட நம்ம பார்க்க முடிகிறது. நீங்கள் ஆதிகாரம் 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் 22ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. வேலைக்காரர் 26 19லேருந்து 22 அந்த பகுதியில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 27ஆன்னு நினைக்கிறேன். அங்கே பகுதியில் ரெபேக்காளுக்கு 2 பிள்ளைகள் கருவில உருவாக்குகிறது. அது ஒன்றுக்கொன்று கர்ப்பத்திலே மோதுகிறது. ஆக இது கர்ப்பத்திலேயே இப்படின்னா பெருக்கும் போது என்னாகுமோ என்று அவர் ரொம்ப பாரத்தோடு இருந்தார். அப்போது நல்ல கவனிங்க, கர்ப்பப்பை என்பது எல்லாருக்கும் தெரியும். அது கண்ணாடி போல மெலிசா இருக்கக்கூடிய கர்ப்பப்பை தான். அப்போ அந்த கர்ப்பப்பையில் ஒவ்வொன்றாக மோதி இருந்தால் இன்றைக்கு நாளில் சொல்லுவாங்க இல்லையா, கரு கலைந்து இருக்கும். ஒரு வேளை கரு கலைந்து இருந்தால் தாயாருக்கு பாதிப்பு, 2 பேருக்கு பாதிப்பு. ஆனால் அந்த கர்ப்பப்பையிலே ஒரு மோதல் நடந்தாலும் அந்த தாய்க்கு சேதம் இல்லாமல், 2 பேருக்கு சேதம் இல்லாமல் அந்த கருவிலிருந்து யாக்கோபை 147 வருடம் வரையும் அந்த தேவனாய் கர்த்தர் அவரை காத்து வந்தார். அல்லேலூயா. அதான் நம்ம பாடலாம் பாடுறோம். நம்ம என்னுடைய தாயின் கருவிலே நான் சிதையாமலும் என்னை பத்திரமாக என்னை மீட்டெடுத்தீரே, என்னை உருவாக்கி என்று எத்தனையோ பாடலாம் பாடும். ஆக அந்த சம்பவம் இன்னொரு இடத்துல லூக்கா சுவிசேஷம் ஒன்று வாசிக்க வேண்டாம். அங்கே மரியாள் எலிசபெத்தை வாழ்த்தும் போது யோவான் அது 6 மாத கர்ப்பத்தில் அவன் களிப்பாயிருந்தான், ஆவிலே அவன் துள்ளினான். இன்னொரு வேதகமத்தில் அவன் சந்தோஷமாயிருந்தான் என்று சொல்லப்படுது. அப்போ அங்கே கர்ப்பப்பையிலும் ஒரு அசைவு ஏற்பட்டிருக்கு. ஆனால் அங்கேயும் கர்ப்பப்பைகளுக்கு சேதம் இல்லாமல் அது யோவான் பிறந்து ஆண்டுடைய ஊழியத்தை செய்தான் என்று நாம் பார்க்கிறோம். ஆக இங்கே தேவன் கருவிலிருந்து தேவன் என்ன செய்தாருன்னா 147 வருடம் வரையும் நடத்தார்.
கேட்கிறவங்களா நீங்களானாலும் பேசுகிற நானானாலும் நம்ம வாய்க்கில் நம்மளை பெற்றோர்களெல்லாம் இன்றைக்கி கேட்டு பார்த்தீங்கன்னா அந்த கர்ப்பம் தரிக்கப்படும் பொழுது எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்க, என்னென்னமோ சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதன் நடுவில் அந்த கருவிலிருந்து நம்மை உருவாக்கி இந்த நாள் வரை நடத்தின அது தேவனுக்கு நன்றி சொல்லணும். இனியும் தேவன் நடத்துகிற அந்த தேவனுக்கு கரு சிதையாமல் அது கலைந்து போகாமல் நம்மையும் நடத்தின தேவனுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். ஏசியாவினுடைய தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் ஒரு வசனம் சொல்லுகிறது. 43ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. 43 சொல்றாரு. இப்போ யாக்கோபு ஃபுல்லாக அந்த யாக்கோபத்தை கீழே எழுதியிருக்கு. அது ஒரு வசனம் நம்ம வாசிப்போம். இப்பொழுது யாக்கோபே, அப்போ அவரை சிருஷ்டித்தவரும் சொல்றார். உங்களையும் என்னையும் சிருஷ்டித்தவர் தான். என் கரமே உங்களை உண்டாக்கி உருவாக்கிற்று. ஆக தேவன் நம்மை சிருஷ்டித்தார். இந்த யாக்கோபை போல சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலை, அவனுக்கு இன்னொரு பேர் இஸ்ரவேலை உருவாக்கினவர். எங்க? தாயின் கருவிலிருந்து உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாது, உன்னை நான் மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி நான் அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று இங்க சொல்வதை கீழே நிறைய வசனம் பார்க்க. ஆக யாக்கோபை சிருஷ்டித்தவர், தாயின் கருவில உருவாக்கினவர், 147 வயது வரையும் நம்ம அவர் நடத்தினார். நம்மையும் இதுவரையும் தேவன் அற்புதமாக அவர் நடத்தி வருகிற தேவனாக இருக்கிறார். அப்படி யாக்கோபுக்குள்ள பல தவறான விஷயங்கள் தான். என் தகப்பனுடைய ஆயுசு நலனை எட்டலைங்கிறத அவன் வீசிய சில தவறான காரியங்கள் இருந்தது. ஆனாலும் 147 வருடம் வரை அவன் வாழ்ந்து இருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அதுக்கு அவர்கிட்ட இருந்த நல்ல குணங்கள் என்ன? தவறான குணங்கள் நமக்கு நல்லா தெரியும். அந்த நல்ல குணங்களை மாத்திரம் நம்ம பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் அதில் 27ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆதியாகமம் 25:27 ஆனபோது ஏசா வேட்டையில் வல்லவனும் வனசஞ்சாரியுமாய் இருந்தான். யாக்கோபு குணசாலையும் கூடாரவாசியும். அவன் இந்த 147 வயது வரை வாழ்வதற்கு அவருடைய சுபாவ ஒரு காரணம். எப்படி இருந்தான்னா அவருடைய ஜீவிதத்தில் குணசாலியா இருந்தான். அல்லேலூயா. அப்போ எப்படி அவனை குணத்தை கண்டுபிடிக்க முடியும்? பெற்றோர்கள் அவனுடைய குணத்தை பார்த்துருக்குறாங்க. அவங்க வீட்டில் வரவங்க போகிறவங்கெல்லாம் பார்த்துருக்காங்க. அதற்கு மேலே தேவனாய கர்த்தர் தன்னை சிருஷ்டித்தவர், உருவாக்கினவர், அவருடைய பார்வையில் இந்த யாக்கோபு எப்படி இருந்தான்னா குணசாலியான ஒரு நபராக இருந்தார். அல்லேலூயா. ஆக நம்ம வாழ்க்கையில் கூட யாக்கோபை போல குணமுள்ளவளாக இருக்கும், அன்பு உள்ளவளாக இருக்க வேண்டும், அநேக இடத்துல அன்பு கூறவளாக இருக்க வேண்டும். நம்ம எப்படி நேசிக்கிறோமோ பிறனிடத்திலும் நம்முடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும். நம்முடைய அன்பு எல்லாத்திற்கும் தெரிந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட யாக்கோபை போல குணமுள்ளவளாக இருந்தால் தேவன் அவளுக்கு தங்களுடைய ஜீவிதத்தை கூட்டி கொடுக்கிற நாட்களை, வருஷங்களை கூட்டி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த குணசாலி என்பதை குறித்து சில வசனங்களை நான் வாசிப்போம். ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தில் வாசிக்கும் போது, ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தையை பார்க்க முடியும். ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம்.
அதாவது உன்னுடைய குணத்தை எல்லாரும் அறிந்திருக்கிறார்கள். நீ குணசாலி உள்ள பெண் என்பதை இந்த ஊரார் எல்லாரும் அறிந்திருக்கிறார்கள் என்று போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்க முடியும். வாசிங்க. நியாயாதிபதி பக்கம் 3:11. இப்பொழுது மகளே, எல்லகம் நீங்க பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வே, நீ குணசாலி என்பதை என் ஜனங்கள் ஆகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள். அல்லேலூயா. அப்போ எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க. அப்போ தான் அவன் பெத்லகேமுக்கு போய், பெத்லகேம் என்பது சபை தான். தேவன் இருக்கிற இடத்துல அவள் போனதுனால அப்போ அவளை குறித்து அந்த ஊர் இருக்கிற எல்லா தன்னுடைய ஜனம் மாத்திரமல்ல, இந்த ஊரெல்லாம் அறிவார்கள். நீ போதும், நீ ஒரு குணசாலியான பெண் என்பதை என் ஜனங்களும் ஊரார் எல்லாமும் நானும் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆகவே நான் உனக்கு வேண்டியவைகளெல்லாம் செய்வேன் என்று சொல்லுகிறேன். ஆக யாக்கோபனுடைய குணத்தை வேதாகமம் எல்லாரும் அறிந்திருக்கிற வண்ணமாக பேசுவதை போல, ரூத்தினுடைய குணசாலியான பெண் என்பதை ஊராரும் ஜனங்கள் அறிந்திருப்பதை போல, நம்மை குறித்து உங்களை குறித்து குணசாலியான பெண், குணசாலியான சகோதரன் என்று ஜனங்களும் ஊரெல்லாம் அறியும்படியாக நாம் அப்படிப்பட்ட சுபாவத்தோடு வாழும்போது தேவன் நம்முடைய நாட்களை கூட்டி தருவார். அல்லேலூயா. ஏன்னா மனுஷனுடைய நாட்கள் யார் கையில் இருக்குன்னா கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறது. அவரால் கூட்டவும் முடியும், குறைக்கவும் முடியும். ஆகவே அந்த தேவனுடைய பார்வையில் நம்ம குணசாலியான குணமுள்ளவளாக இருக்க வேண்டும். அதை எல்லாரும் அறிந்து பரலோக ராஜ்யம் அறிந்திருக்கிற குணமுள்ளவளாக இருக்க வேண்டும். நீதிமொழிகளை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை கூட நீங்கள் வாசித்து பாருங்க. நீதிமொழிகள் எல்லாம் இங்கே சொல்றாரு, குணசாலியான ஸ்திரீ கிரீடமாய் இருக்கிறாள். போதும். ஒரு குணசாலியான பெண், ஒரு குணசாலியான மகன் தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாள். அப்படின்னா இயேசு கிறிஸ்து ஒரு புருஷன் தான். பவுல் சொல்கிறான், கிறிஸ்துவ என்கிற ஒரு புருஷனுக்கு முன்பாக உங்களை கற்புள்ள கன்னியாக நிறுத்தும்படிங்கிறான். ஆகவே நம்முடைய குணங்கள் இயேசுவுக்கு அலங்காரமாக இருக்க வேண்டும். குடும்பத்துக்கு மாத்திரமல்ல, சபைகளிலும் நம்முடைய குணங்கள் அலங்காரமாக இருக்க வேண்டும். குணத்தினால அலங்கரிக்கக்கூடியவளாக இருக்க வேண்டும். குணசாலியாக நாம் மாறும்போது நம்முடைய காலங்களை கர்த்தர் பெருக்கி தருவார். அல்லேலூயா. அது அலங்கார கிரீடமாக இருக்குங்கிறார். இப்போ எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம், அது கிரீடமாக இருக்கும். அந்த வசனத்தை வாசிங்க. 13 அந்த நீதிமொழிகளை வாசிப்போம். 15:1 ஸ்திரீ கிரீடமாக இருக்கிறாள், லட்சையை உண்டு பண்ணுகிறவனோ அல்லது உண்டு பண்ணுகிறவளோ எலும்புருக்கியா இருப்பாள். ஒரே பிரச்சனை தான் இருக்கு. ஆக யாக்கோபு குணசாலியாக இருந்தான். நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 31ஆவது அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அதை சொல்றார், கண்டுபிடிக்கணுமா? குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிக்கிறவன் யார்? அவருடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்ததுங்கிறார். இப்ப தேவன் யாக்கோபை ஏசாவை குறித்து சொல்லல.
யாக்கோபை ஒரு விலையேற பெற்ற முத்துக்களாக தேவன் கண்டுபிடித்தார். அதனால்தான் வேதத்தில் அவன் ஒரு குணசாலி என்று எழுதப்படுகிறது. ரூத்து கூட அப்படிதான் இருந்தார். வம்சத்தில் இயேசு பிறக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆக அதே போல குணசாலியான ஸ்ரீ, அவன் முத்துக்களை பார்க்கலும், முத்தை நம்ம பார்த்ததே கிடையாது, அது ரொம்ப விலை அதிகம். அதை பார்க்கலும் நமக்குள்ள இருக்கிற குணங்கள் விலையேற பெற்றது. அல்லேலூயா. அப்ப அந்த விலையேற பெற்ற குணங்கள் உள்ளவர்களுக்கு காலங்களை தேவன் கூட்டி தருவார். தேவனுக்கு சித்தம் இல்லாம எதையும் செய்ய மாட்டார். ஆக நம் குணசாலியாக குணமுள்ளவளாக நாம் இருக்க வேண்டும். அதுதான் இங்கே சொல்லப்படுகிறது. நீதிமொழிகள் புத்தகத்தில் கடைசி அதிகாரம் 31ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை 29ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அந்த குணசாலியுடைய ஸ்திரீயை சொல்றாங்க. அந்த பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவளுடைய புருஷனும் அவளை பார்த்து அநேக பெண்கள், நீங்க நல்ல இந்த வசன கவனிங்க, நிறைய பேர் குணசாலி இருக்கிறாங்க ஊர்ல தேசத்துல, உனக்குள்ளே நிறைய பேர் இருக்கிறாங்க, நீயோ அவள் எல்லாருக்கும் மேற்பட்டவளை என்று அவளை புகழுகிறார். அல்லேலூயா. அப்ப ஏன் புகழ்னா, எல்லாரும் குணசாலி இருக்குன்னா, ஆனா அதற்கு மேல்பட்டு அவர்களை பார்க்கலும் நீ ஒரு குணசாலியான பெண் என்று அங்கே தன் கணவன் சொல்வதை போல இயேசு நம்மை பார்த்து சொல்லணும். சபையார் நம்மை பார்த்து சொல்லணும், இருந்தா இவங்களை போல குணமுள்ளவளாக இருக்கணுங்க அப்படின்னு சொல்லணும். ஆக அவைகள் நம்முடைய நாட்களை, காலங்களை, வருஷங்களை அது நமக்கு கூட்டி தரும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இப்போ அதே 25, 20 ஆதியாகமத்தில் அவன் குணசாலியும் கூடார வாசியாக இருந்தான். கூடாரம் என்பது என்ன? கூடாரத்துக்கு பல அர்த்தம் இருக்கு. மனுஷன் தங்கக்கூடிய இடத்துக்கும் கூடாரம் தான். ராகேலின் கூடாரம், ஆபிரகாம் கூடாரம், யாக்கோபின் கூடாரம், ஈசாக்கின் கூடாரம், அப்படின்னு நிறைய இருக்கு. அதே சமயத்தில் கூடாரம் என்பது ஆசாரிப்பு கூடாரம் அப்படின்னு ஒரு கூடாரம் இருக்கு. அப்ப கூடாரவாசி என்பது தேவனை சார்ந்திருந்தான், சபையை சார்ந்திருந்தான், தேவனுடைய சன்னிதானத்தில் சார்ந்திருந்தான், கர்த்தரே போதும் என்கிற எண்ண முடிவனாக இருந்ததனால அவன் 147 வயது வரையும் அவன் வாழ்ந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. கூடாரத்தை குறித்து சில வசனங்களை நாம் வாசிப்போம். சங்கீதம் 15ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை கூட வாசிங்க. சங்கீதம் 15:1, கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவார், பர்வதத்தில் வாசம் செய்வான் ஒரு கொஸ்டின் கேட்கிறார். அப்ப யார்? யாக்கோபை போல கூடாரவாசியா இருக்கணும். யார் பரிசுத்த பர்வதத்திலே ஏறுவார்? அப்போ அந்த கூடாரங்களிலே தங்குகிற பழக்கம் நமக்கு வேண்டும். ஆலயத்தில், சபைகளில் எப்பெல்லாம் கூட்டம் நடைபெறுகிறதோ தேவனை தேடி, இதுதான் நான் தங்குகிற தாபர ஸ்தலம், தங்குகிற இடம் என்பதை உணர்ந்து நம்ம தெய்வ பிள்ளைகள் வரும்போது நம்மை அறியாமையே நம்முடைய நாட்கள் கூட்டிக் கொண்டே இருந்த தேவன் நம்மை நடத்துவார். அதாவது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி. அவங்க தான் அந்த பரிசுத்த ஸ்தலத்தின் மேலே பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக கடந்து போவார்கள். கீழே எப்படியெல்லாம் இருக்குன்னு எழுத போகிறார். ஆனால் அந்த கூடாரவாசியாக இருந்தான். சபையோடு அவன் தொடர்புள்ளவனாய், ஆலயத்தின் மேலே அவன் தொடர்புள்ளவனாக இருந்தான். 61ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில் கூட வாசிக்கும் போது, சங்கீதம் 61:4 வாசித்து பாருங்கள்.
சங்கீதம் 60 அதே தாவீது, நான் உமது கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன், மறைவிலே வந்தடைக்கும். அப்போ அவன் சொல்றான், ஏதோ ஒரு நாள் இல்லை 2 நாள் இல்லை, யாக்கோபை போல சதா காலமும் உங்களுடைய கூடாரத்தில் நான் தங்குவேன். அங்கதான் உடைய செட்டை இருக்கு, அதில் மறைவிலே நான் இருப்பேன். ஆகவே அந்த யாக்கோபுக்கு தேவன் அந்த 117 வருடங்கள் யோசேப்பு நிமித்தமாக தேவன் கூட்டி கொடுத்து 147 வயது வரையும் அவன் வாழ்ந்த சரித்திரத்தை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் தாத்தாவை காட்டிலும் அவங்க அப்பனை காட்டிலும் கொஞ்சம் குறைவு தான். ஏன்னா அவங்ககிட்ட சில தவறுகள் இருந்தது, ஏமாற்றுகிற எத்தனாக இருந்ததுனால தேவன் அவங்களை காட்டில் இருந்தாலும் 147 வயது வரையும் அவன் ஜீவித்ததாக வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் அவன் கூடார வாசியாக இருந்தான். சதா காலங்களில் தங்குவேன், உடைய செட்டைகள் எனக்கு அந்த மறைவு அடைக்கலம் இருக்கிறது என்று சொல்லுகிறார். சங்கீதம் 84 சங்கீதம் 10 வசனத்தில் வாசிக்கும் போது, 1000 நாளை பார்க்கிலும் உம்முடைய பிரகாரத்தில் செல்லும் ஒரு நாள் நல்லது, ஆகாமியின் கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தில் வாசல் படியிலே காத்திருப்பதை. இந்த அனுபவம் தான் நம்ம இருக்கணும். ஆனால் அநேகருக்குள்ள இல்லை. சபைக்கும் அவளுக்கு சம்பந்தம் இல்லாமல் இருப்பாங்க. சில சபையோடு அந்த தொடர்பு உள்ளவளாக, அந்த கூடாரவாசிகளாக இருப்பாங்க. கூடாரம் என்பது ஆலயம், ஆலயம் என்பது சபை தான். ஆக இவைகளோடு நாம் ஜீவிக்கும் போது ஆண்டவர் பார்ப்பாரு, இவங்க இன்னும் வாழணும், இன்னும் இருக்கணும் என்பதை, நம்முடைய காலங்களை அவர் கூட்டி தந்துட்டே இருப்பார். நீங்கள் வெளிப்படத்தில் விசேஷத்தில் ஒரு வசனத்தை கூட நீங்கள் வாசித்து பாருங்க. 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அங்கே இன்னும் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. வெளிப்படத்தில் விசேஷம், இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ நல்ல கவனிங்க, பரலோகத்தின் சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் திறக்கப்படும். ஒரு அலேச்சுலேலுயா. இப்போ எவ்வளோ நமக்கு தெளிவாக இருக்கு. சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் என்கிறார். ஆலயம்தான் கூடாரம். கூடாரம் என்றால் ஆலயம், சபைன்னு அர்த்தம், கர்த்தருடைய வீடுன்னு அர்த்தம். அங்கே தான் நம்ம சாட்சி சொல்கிறோம், அங்கே தான் நம்முடைய சாட்சியின் ஜீவியங்கள் ஏற்படுகிறது. ஆக அங்கே இவன் கூடாரவாசியாக இருந்தான். ஆக தேவ பிள்ளைகளாக நம்ம தேவரோடு சதா காலம் தங்கக்கூடிய சாட்சியின் கூடாரமாகிய அவருடைய ஆலயத்தில் எப்போதும் அவர் சமூகத்தில் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம் வாழ்வதற்குரிய பலனை கத்த தருவார். சங்கீதம் 27:4 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே இன்னும் ஒரு வசனத்தை நான் வாசிக்க முடிகிறது. சங்கீதம் 27:4 நீங்கள் வாசித்து பாருங்க. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும். என்ன நல்ல கவனிங்க, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் தங்கியிருப்பதையே நாட வேண்டாம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் தேவனுடைய ஆலயத்தில் கூடாரத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். இப்படி நம்ம வாழ்க்கையில் இருக்க வேண்டும். நான் ஒன்னதான் கேட்குறேன், அதுதான் நான் தேவனுடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும். இன்னைக்கு என்ன ஆராய்ச்சி, யார் வந்திருக்கா, யார் போல, யார் வரல, யார் என்னென்ன செய்கிற, அப்படித்தான் வரல. அப்படி இல்லை, தேவனுடைய அந்த கிருபையை சிந்தி ஆராய்ச்சி செய்கிறவனாக நான் எப்போதும் தேவனுடைய ஆலயத்தில், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நம்முடைய ஆலயத்தில் நான் என்ன செய்வேன், நான் தங்குவேன் என்று அங்கே சொல்லுவதை பார்க்க முடியும். அதுதான் அவன் கூடார வாசியாக இருந்தான்.
அப்படி நாம் ஒரு சிலரை நம்ம பார்க்க முடிகிறது, எல்லாரையும் நாம் பார்க்க முடியல. அவங்க வாழ்க்கையில் எல்லாரும் நல்லா தான் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் வாழும்போது இந்த புதைப்பட காலத்தில் நாம் எத்தனை வருடங்கள் வாழணும்னு ஆண்டவர் விருப்பிச்சிருக்கிறாரோ அந்த விருப்பத்தின்படியே தேவன் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. சங்கீதத்தில் நீங்கள் வாசித்து பாருங்க, 36ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தையும் 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. ஏன் அப்படின்னா நம்முடைய ஆலயத்தில் சம்பூர்ண எல்லாம் அங்கத்தான் இருக்கு. ஆசீர்வாதம், ஆயுசு நாட்கள், பலன், வாழக்கூடிய எல்லாமே சம்பூர்ணமான திருப்தி அடைவார்கள். உங்களுடைய பேரின்ப நதியினாலே தாகத்தை நீ தீர்க்கிறே. பார்த்தீங்களா, அதுக்கு பேரே ஜீவ ஊற்று உம்மிடத்துல இருக்கிறது. நாட்டப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் தான் சொல்ற. ஆக அந்த இடத்துல அவருடைய ஆலயத்தின் பிரகாரங்களில் அவர்கள் எல்லா விதத்திலும் செழித்திருப்பார்கள், ஆசீர்வாதமாக இருப்பாங்க. முதிர்ந்த வயது வரையும் அவளை ஆரோக்கியமாக இருப்பாங்க என்று சொல்கிறார். அதுதான் தாவீது தனக்குள்ள ஒரு ஆழமான தீர்மானத்தை அவர் எடுத்துக்கொண்டார். எங்கே சங்கீதம் 23:6 சொல்லும் போது, நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவருடைய ஆலயத்தில் தங்குவே. வாசித்து பாருங்க, நாளெல்லாம். அதுக்கு முந்தின வசனம், நான் நீடித்த நாட்களாய் அவர் ஆலயத்தில் என்ன செய்வேன், ஜீவனுள்ள நாளெல்லாம் தங்க. அப்போ அங்கேயே சொல்ற ஒரு நீடித்த நாட்கள், ஜீவனுள்ள நாட்கள் என்பது அவன் சொல்றான், ஆலயத்தில் தான் இருக்கு. ஆகவே அங்கே நான் தங்கிடுவேன். ஆக தேவ பிள்ளைகள் இந்த யாக்கோபை போல கூடார வாசிகளாக இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. இரண்டாவதாக அங்கே இன்னும் மூன்றாவதாக அந்த யாக்கோபு தாயும் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தவனாக இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. சில நேரங்கள் தகப்பனை ஏமாற்றினது போல சூழ்நிலை இருந்தாலும் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தனவனாக இருந்ததனாலே அவனுடைய காலங்களை தேவன் கூட்டி கொடுத்தார். இது ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் 5ஆம் வசனத்தையும் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனை ஆசீர்வதித்து, நீ கானானுடைய குமார்த்திகளில் பெண் கொள்ளாமல் இழந்து புறப்பட்டு, 5ஆவது வசனத்தை வாசிங்க, அனுப்பிவிட்டான். 7ஆவது வசனத்தை வாசித்து பாருங்க, தகப்பனுக்கும் கீழ்ப்படிந்து அவன் கடந்து போனான். அல்லேலூயா. தாயும் தகப்பனுக்கு அவன் கீழ்ப்படிந்ததுனால வேதம் சொல்வதை போல தாயும் தகப்பனை கன பண்ணும் போது கீழ்ப்படியும் போது உங்களை ஆயுஸ்தனில் பெருகும் என்கிற வாக்கின்படி யாக்கோபு தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படிந்தவனாக இருந்ததுனால அந்த 147 வருஷங்கள் வரையும் அவன் வாழ்ந்தான் என்று எழுதப்படும். கீழ்ப்படிதலை குறித்து நம்ம ஏற்கனவே பல காரியங்களை பார்த்து விட்டோம். யாருக்குள்ள இந்த கீழ்ப்படிதல் இருக்கிறதோ அவங்க நெடுநாளாய் வாழ்வதற்குரிய ஆசீர்வாதமான பாதையை தேவன் அவர்களுக்கு என்ன செய்வார்னா அவள் கட்டளையிடுவார் என்று நாம் பார்க்கிறோம். ஆக அவன் கீழ்ப்படுகிறவனாக இருந்தான். இன்றைக்கு நம்ம கூட அநேகருக்குள்ள அந்த கீழ்ப்படியாமினுடைய ஆவிகள் தான் கடைசி நாள கிரிய செய்கிறது. குடும்பமானாலும் சபையானாலும் வேலை செய்கிற இடத்தானாலும் முதியோர்களுக்கு இளைஞர்கள் கீழ்ப்படிவதில்லை. இப்படி மாறி மாறி கீழ்ப்படியாமல் ஒரு காலங்கள் இருக்கிற இந்த நாட்களிலும் நாம் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளும் போது நம்முடைய காலங்களை தேவன் அவர் கூட்டி தருகிறவராக இருக்கிறார். அடுத்தது யாக்கோபுக்குள்ள அவன் ஜெபிக்கிற ஒரு தேவ மனுஷனாக இருந்தான்.
ஜெபிக்கிற மனிதர்கள் என்றைக்குமே நன்றாக இருப்பார்கள். அதை எங்கே வாசிக்கிறோம்? ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் 28ஆம் வசனம் வரையும் வாசிங்க. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனோடு போராடி மேற்கொள்ளாததை கண்டு. யார் மேற்கொள்ள? தேவன் யாக்கோபை மேற்கொள்ள முடியும். ஆனா இவன் மேற்கொள்ளுகிறான். கண்டு அவன் தொடை சந்தை தொட்டு அதனால அவனோடு போராடுகையில் சுலுக்கிட்டு நான் போகட்டும், ஏன்னா அவனால் முடியல, போகட்டும், பொழுது முடிகிறது என்றான். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் வழியே உண்மை என்ன செய்ய மாட்டேன், போக விடேன் என்ற போதும். இப்போ இந்த சம்பவம் நம்ம நல்லா தெரியும். பைபிளை எந்த இடத்துல இந்த மாதிரி நம்ம பார்த்ததே கிடையாது. இதை விட்டுடுப்பா நான் போகிறேன் அப்படிங்கிறது சொல்லலை. ஆனால் இந்த இடத்துல அவன் ராம் முழுவதும் தனி மனிதனாய் போராடுகிறான். ஆண்டவர் அவனை மேற்கொள்ள முடியல, ஆனால் இவன் மேற்கொண்டான். ஒரு புருஷனை தூதனோடு போராடுவதை போல அந்த ஜெபத்தில் மேற்கொண்டு ஜெயித்தவனாய் இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஜெப வீரனாய் இருந்தார். அவனுடைய ஜெபம் அவனை விட்டு அந்த தேவனை போக விடாதபடி தடுத்தது. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஜெபத்தை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். யாக்கோபை போல தனித்து நம்ம ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளாக இருந்தால் அந்த தேவனையும் மேற்கொண்டு நாம் ஜெபிக்கிற காரியத்திலிருந்து ஜெயம் எடுக்க முடியும். தானியேலுடைய ஜீவிதம் அப்படிதான். தானியேலுடைய காரியமோ ஜெயமாக மாறினது. ஏன்? அவன் கரெக்டாக அந்த 3 வேலைகள் எருசலேமுடைய மேல் வீட்டு அறையின் ஏறி எருசலேம் பலகனை திறந்திருக்க அந்த 3 வேலையும் இந்த ஜெபத்தில் உறுதியாக இருந்ததை போல தேவ பிள்ளைகளாக நீங்களும் நானும் ஜெபத்தில் தரித்திருக்கும் போது நம்முடைய காலங்களை தேவன் கூட்டி தருவார். அல்லேலூயா. இது ஒரு தனி ஜெபம். தனி ஜெபம் எல்லாரையும் அப்புறப்படுத்தி தனி ஜெபத்தில் போராடினார். நமக்குள்ள சேர்ந்து ஜெபிக்கிற வேற வேற, சபையில் நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள் வேற, தனியாக ஜெபிக்கிற ஒரு பழக்கத்தை வைத்து கொள்ள வேண்டும். இயேசுகிட்ட அந்த இருந்துச்சு. ராம் முழுவதும் தனியாக இருந்து அவர் ஜெபித்தார். ஆக இப்படிப்பட்ட ஜெபிக்கருடைய ஜீவிதத்தில் யாக்கோபை போல அந்த காலங்களை கூட்டி தந்து தேவன் அற்புதமாய் இந்த பூமியில் நம்மை சகல சம்பூர்ணத்தோடு நாம் திருப்தியாக இருக்கும்படி நம்மை ஆசீர்வதிப்பார். எபிரேயர் நிருபத்தில் நான் வாசிக்கும் போது 11ஆம் அதிகாரம் அங்கே 21ஆம் வசனத்தை வாசிங்க. நல்ல கவனிங்க. விசுவாசத்தினாலே யாக்கோபு, அப்போ அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்துச்சு. தகப்பனை போல ஒரு விசுவாசம் இருந்துச்சு, தாத்தாவை போல ஒரு விசுவாசம் இருந்துச்சு. அதான் அந்த 3 பேரை தான் ஆண்டு பயன்படுத்துவார். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருக்கு. ஆக அவனை விசுவாசத்தினாலே எல்லாமே அந்த 11ஆம் அதிகாரம் ஃபுல்லாகவே அந்த விசுவாசத்தை குறித்து தான். நமக்குள்ள விசுவாசம் இருந்தால் நெடுநாளாக நம்ம வாழ முடியும். அங்கே வாசித்து பாருங்க. விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்தில், எல்லாம் கவனிங்க, மரண காலத்தில் இருவரையும் அந்த காலத்தில் 2 பேருக்கு நல்லா செஞ்சிருப்பாங்க. ஆசீர்வதித்து முனையிலே சாய்ந்து தொழுது கொண்ட ஆராதனை. எனக்கு சிலரெல்லாம் நல்லா இருந்தாலும் ஆராதனைக்கு வர மாட்டான். அந்த கடைசி நிமிஷம் வரையும் அந்த கோலின் முனையிலே சாய்ந்த சூழ்நிலை இருந்தாலும் அவனுக்கு கர்த்தரை தொழுது கொண்டான். அல்லேலூயா.
நிறைய இடத்துல பாருங்க, சபை பக்கத்தான் நிறைய பேர் இருப்பாங்க, ஆனால் ஆராதனைக்கு என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. தொழுது கொள்கிற இடங்களில் வரமாட்டாங்க. ஆனால் யாக்கோபுடைய ஜீவிதத்தில் அந்த அனுபவம், ஆலயம் இல்லாத ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையிலே கடைசி அந்த மரண தருவாய் 147வது வயது முடிகிற அந்த நேரம் நிலவே செய்தான். அது 17 வருடங்கள் கூட்டி கொடுத்ததை அதெல்லாம் பார்த்து யோசேப்புடைய பேரப்பிள்ளைகளை ஆசீர்வதித்து அந்த கோலின் முனையிலே சாய்ந்து அவரை தொழுது கொண்டான் என்று பார்க்கும். தொழுகை என்பது நமக்கு நல்லா தெரியும். ஆராதனுடைய இன்னொரு பேர் தான் தொழுகை. அல்லேலூயா. ஆக ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளா இருக்கு. தொழுகிற தேவனை உண்மையாக தொடுகிற தேவ பிள்ளைகளா இருக்கு. அவருடைய வாழ்க்கையில எல்லா விதத்திலும் சம்பூர்ணமாக இருக்க தேவன் உதவி செய்வார். 2 வசனத்தை கூட நம்ம வாசித்து நம்ம முடிக்க போறோம். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் 24ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்க. யோவான் சுவிசேஷம் 4:22 முதல் 24. ஆனால் சொல்றார், அறியாததை தொழுது கொள்ளக்கூடாது. யாரை தொழுது கொள்ள வேண்டும்? கர்த்தரை, பிதாவை, இயேசுவை தொழுது. நீங்கள் அறியாததை நீங்கள் தொழுது கொள்கிறீர்கள். நாங்கள் அறிந்திருக்கிற இயேசுவை நாங்கள் தொழுது கொள்கிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதருடைய வழியாக வருகிறது. அப்ப தொழுது எப்படி தொழுதுமா? உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடு உண்மையோடும் போது அப்படி பேச. அப்ப நல்ல கவனிங்க, தொழுகை என்பது ஆராதனை. உண்மையோடு கர்த்தரை ஆராதிக்கணும். ஆபிரகாமுடைய கடைசி இந்த மூச்சு போகிற நேரங்களிலும் ஆராதித்தே தன் ஜீவனை கடந்து போனார். ஆக இன்றைக்கு நிறைய பேர் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். வயசான நாட்களில் அவர்கள் படைக்கையில ஆராதிக்கிறவர்களை நம்ம பார்க்க முடிகிறது. அது எப்படி இருக்கணுமா? உண்மையாக தொழுது கொள்ள வேண்டும். அதை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தோடு ஆவிக்குரிய சிந்தனையோடு அவரை தொழுது கொள்கிற காலங்கள் வரும் என்று அந்த காலத்தை தான் இந்த காலத்தை நம்ம தந்திருக்கிறோம். அதை வாசிங்க. உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடு உண்மையோடும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது தேவனை தொழுது கொள்கிறவர்கள் எப்படிப்பட்டவளாக? ஆவியோடு உண்மையோடும் இப்படிப்பட்டவளாக இருக்கும்படி விரும்புகிறார் என்று எழுதுகிறார். ஆராதனை விரும்புகிறாரு. ஆராதிகளை எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று விருப்பமும் அவரிடத்தில் இருக்கு. என்ன விருப்பம்? உண்மையாய் ஆராதிக்கணும், ஆவியோடு ஆராதிக்கணும். ஆக இந்த 2 விஷயம் முக்கியம். ஆனால் அதில் யாக்கோபு உண்மையாக இருந்தான். அதனால கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து 147 வருடங்கள் வரையும் அவனை வைத்திருந்தார். அப்போ ஆராதிக்கிற பழக்கம் நமக்கு இருக்க வேண்டும். சங்கீதம் 96ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை நம்ம வாசித்து நம்ம முடிப்போம். சங்கீதம் 96 9வது வசனம். சங்கீதம் 96ஆம் சங்கீதம் 9வது வசனம். அதுங்க சொல்ல இன்னும் எப்படி நம்ம தொழுது கொள்ளணும்? பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். உலகத்தாரே நீங்கள் யாவரும் நடுங்குங்கள்ங்கிறார். ஆராதனைன்னா அப்படித்தான் இருக்கும். அப்படி எப்படி தொழுது கொள்ள? பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுது கொள்ளவே. அவரை பயத்துடன் நடக்கத்துடன் அவரை சேவிங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை ஆராதித்து அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்வதை போல யாக்கோபு அந்த கோலின் முனிலை சாய்ந்து கடைசியாக அவன் தொழுது அவன் கடந்து போனான்.
நம்ம வாழ்க்கையிலும் அந்த ஆராதனை பழக்கம் நமக்கு இருக்கணும். இல்லை உண்மையாக இருக்கணும், ஆவிக்குரிய அனுபவத்தில் இருக்கணும். பரிசுத்த அலங்காரத்துடன் நாம் ஜீவிக்கும் போது, ஆராதனை செய்யும் போது நம்முடைய காண்டு நினைப்பார், இந்த ஆராதனை கூட்டம் எனக்கு வேணும், ஆராதிக்கிற தாசன் எனக்கு வேண்டும், ஆராதிக்கிற மகள் வேண்டும் என்று சொல்லி நம்முடைய காலங்களை கூட்டி தருகிற தேவனாய் இருக்கிறார். அநேக நீங்கள் சபையில் பார்த்தீங்கன்னா அநேக பேரை ஆராதிப்பதே இல்லை, அப்படியே வேடிக்கை பார்க்கிறமாக தான் இருப்பாங்க. ஆனால் அது நடுவிலும் சிலரை பார்த்தீங்கன்னா உண்மையாக ஆராதிக்கிறவர்கள். யார் ஆராதிச்சாலும் நாங்கள் ஆராதிக்க எல்லாம் கையை தட்டி ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையை பேசி ஆராதிக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கள வேடிக்கை பார்க்குற கூட்டம் நிறைய. ஆகவே அவைகள் அல்ல, நாமும் சேர்ந்து யாக்கோபை போல தேவனை ஆராதிக்கிற அனுபவம் வைத்து கொண்டார். அவன் வாழ்ந்த காலங்கள் போல அப்படின்னு அல்ல, இந்த புதிய ஏற்பாடு காலத்தில் அது முதிர்ந்த வயது உள்ளவரையும் தேவன் நம்மை வாழ வைக்கிற தேவன் என்று அறிந்து யாக்கோபு இருந்தது போல நாமும் இருக்கும்படியாக அப்படி கண்களை மூடினவளாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அவன் முதலாவது குணசாலியாய் இருந்தான், கூடாரவாசியாய் அவன் காணப்பட்டான். அவன் விசுவாசமுள்ளவனாக அவன் ஜீவித்தான். இப்படி அவன் தேவனோடு ஜெபத்தில் போராடி மேற்கொண்டான். கடைசி வரையும் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தவனாய் இருந்தான். கடைசி கோளின் முனையிலே சாய்ந்து கொள்ளும்போது கூட அவன் தொழுது கொண்டவனாய் ஆராதிக்கிறவனாய் இருந்தான். கேட்கிற தேவ பிள்ளைகள், சபையில் இருக்கிற தேவ பிள்ளைகள் பேசுகிற நானும் இந்த அனுபவத்தில் நாம் இருக்கும்போது நாம் விரும்புகிற காலங்கள் வரையும் தேவன் அற்புதமாக நம்மை நடத்துவார். எல்லாம் அப்படியே ஒப்பு கொடுத்து நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ஆண்டவரே, அப்படியே விரும்புகிறவளுக்கு நீரும் எங்களை உருவாக்கி நீர் சிருஷ்டித்திருக்கிற தேவன். எத்தனையோ தாயின் கருவிலே எங்களுக்கு சோதனைகளும் பிரச்சனைகளும் வரும்போதெல்லாம் எங்களை இதுவரை தாங்கினவர் இனியும் ஒவ்வொருவரையும் தாங்குகிற தேவராய் இருந்து அவளை பூர்ண வயது உள்ளவரையும் நீ நடத்துகிறேன். சம்பூர்ணத்தினாலே ஆலயத்தின் பிரகாரங்களில் செழித்திருக்க நீர் உதவி செய்ய போகிறேன். அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.